ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் வேற ஹாஸ்பிட்டல் வேற இருக்கா. ஹை பட்டே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கையில் பிரியாணி இருக்கு, பிளாக் சட்டை போட்டிருக்கேன், சுற்றியும் பார்த்தா இருட்டாக இருக்கு. நீங்கள் கெஸ் பண்ணதான் நைட் டைம் உட்காந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. 2:30க்கு சத்தமே இல்லாத இடத்துல நம்ம உட்காந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு டக்கு டக்குன்னு ஏஞ்சி போயிடுவோம். வேற கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. வாங்க இப்போ சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி தான் இருக்குது. வேறு இப்போயே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. மொட்டை மாடியில் சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு அடுத்தது டைம் சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட்றான்னு வேற சொல்லியிருக்கான். அப்போல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க, லெக் பீஸ் கிடச்சிருக்கு, சாப்பிடுவோம் நம்ம. இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 லெக் பீஸு அடி. இன்னைக்கு ஒரு புடி தான் பிடிச்சிட்டு டக்குன்னு கிளம்புவோம். அங்கே அப்படியே நம்ம டக்குன்னு சாப்பிடுவோம். முட்டை யாரா கத்துறா? யாரா கத்துற மாதிரி இருக்கு. டக்குன்னு சாப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும் நினைக்கிறேன், யாராவது கத்துறாங்க. நமக்கே கொஞ்சம் பயமாகுது. எனக்கே அப்படியே கையில் ஒரு மாதிரி உதறுது. ஒரு வெறித்தனமாக சாப்பிட்ற வேற என்னன்னு தெரில. நைட் டைம் வேறு சிக்கன் பிரியாணி வேறு சாப்பிட கொஞ்சம் பயமாக இருக்குது. வாயிலாம் வேறு வளருது. போயிடலாமா? பிரியாணி வேறு சாப்பிட்டோம், பிரியாணி ஆசை வேறு விட மாட்டேங்குது. போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணி அப்படியே வச்சுருவோம். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். வாடா போயிடலாம்டா, வாடா. ஒரு மாதிரி பயமாக இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். மேலேயே ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் வேற ஹாஸ்பிட்டல் வேற இருக்கா. அங்கேருந்து சவுண்டு கேட்டுதா இல்லை எங்கேருந்து கேட்டுச்சுன்னு தெரியல. நமக்கு ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு. அப்படியே பிரியாணி பாதியிலே வச்சுட்டு வந்துட்டோம். போனது போட்டோம். நீங்கள் அடுத்தது சொல்லுங்கள். நம்ம சுடுகாட்டில் உட்காந்து தைரியமாக அதை சாப்பிட்டு நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.